ஒன்று ராஜாக்கள் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாய் இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் பாடணும், தயவால் பெற்றேன். இன்னைக்கு பேசும்படி ஆண்டவர் சமூகத்திலே வார்த்தையை கேட்டபோது கர்த்தர் இந்த வார்த்தையை ஆமென் கிருபையாய் தந்தார். அதோனியா பத்சேபாள் இடத்துல வந்து சொல்லுகிறான், ராஜ்யபாரம் எனக்கு வர வேண்டியது. நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என் மேலதான் நோக்கமா இருந்தார்கள். அப்படி இருந்தும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. அது எப்படி ஆயிட்டாம்? அது கர்த்தராலே ஆயிற்று. சாலமோனை விட மூத்தவன் அதோனியா, மூத்த சகோதரன். அப்சலோமுக்கு பிறகு பிறந்தவன். சாலமோன் மிகவும் இளையவன். அழகுள்ளவன் அதோனியா, தனக்கென்று ஆட்களை சம்பாதித்தவன் அதோனியா, ஞானம் உள்ளவன் அதோனியா, தைரியம் உள்ளவன் அதோனியா. தாவீது இருக்கும்போதே தனக்கென்று ஒரு கோட்டையை கட்டுவதற்கு அவன் துடித்து கொண்டிருந்தான். தான் ராஜாவாவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ தைரியமாய் துணிச்சலாய் செய்தவன். எல்லா விதத்திலும் தகுதியுள்ளவன் அதோனியா. எனவே எல்லா கண்களும் அதோனியாவை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் தான் அடுத்த ராஜா, இவன் தான். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ராஜ்யபாரம் அவனை தாண்டி ஆண்டவருடைய நடத்துதல் ஆச்சரியமா இருக்குங்க. ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமா நடத்துவார். தாவீதை நடத்தினது எப்படி தெரியுமா? தாவீது சொல்றார், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீத தடைகளை தாண்ட பண்ணி நடத்தினார். சாலமோனை தாண்ட பண்ணல, சாலமோனுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மையை தாண்ட பண்ணி சாலமோன் கிட்ட கொண்டு வந்து தேவன் நடத்தினார். தேவனுடைய நடத்துதல் ஆச்சரியமானவைகள். எனவே ஆண்டவரை அப்படி நடத்துங்க, இப்படி நடத்துங்கன்னு கேட்கவே கூடாது. என்னை எப்படி நடத்த நீங்க பிளான் வச்சிருக்கிறீங்களோ அப்படி நடத்துங்க ஆண்டவரே. தாவீது சொல்றார், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீதை எப்படி நடத்துறார்? தாண்டு, சேனைக்குள் பாய்ந்து போ, நீ தாண்டு. தாவீது சந்தித்த பிரச்சனை அதிகம். சாலமோனுக்கு அப்படி இல்லை. யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். சாலமோன் சின்ன வயசு, தாவீதை போல பழக்கம் இல்லை, தாவீதை போல பக்குவம் இல்லை. இப்போ அவனை தாண்ட வச்சா அவன் தாண்டிட மாட்டான், தளர்ந்து விழுந்துருவான்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறார்? சாலமோனை தாண்ட பண்ணாம ராஜ்ய பாரத்தை தடையான் என்று அதோனியாவை தாண்ட பண்ணி சாலமோன் கையில கொடுக்கிறார். எல்லாரும் இவன் தான் வருவான் அதோனியாவை பார்த்துட்டு இருக்கும் போது அதோனியாவை சொல்றான், இது என்ன தாண்டி போயிட்டு, எப்படி தாண்டி போச்சு, எப்படி இந்த சாலமோனுக்கு இது கிடைத்தது? ஒண்ணு மட்டும் தெரியும், எல்லா கண்களும் என் மேல் நோக்கமா இருக்கும்போது என்னையும் தாண்டி போச்சுன்னா இது யாரால ஆயிற்று தெரியுமா? இது கர்த்தராலே ஆயிற்று. சாலமோன் இந்த ஸ்தானத்துக்கு வருவது ஆமென் அது அவனில் வெளிப்பட்ட தகுதி அல்ல, தேவன் காண்பித்த தயவு. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளினர்கள், அதை தான் தலைக்கல்லாய் மாற்றினார். ஜனங்கள் பாடினார்கள், அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக வந்திருப்பது ஒரு பாஸ்டருடைய பிள்ளைங்கிறதுனால அல்ல, இது கர்த்தராலே ஆயிற்று.
இது என் தகுதியினால் அல்ல, அப்பா கண்ணில் கிடைச்ச தயவுன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீதியும் ஞானமுமானவரே, சத்தமா சொல்லுங்க. இயேசுவே நீரே ஆதரவே. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கடைசி வரை நம்ம லைஃப்ல ஒண்ணு மறந்துடவே கூடாது. என்ன? என்னுடைய தகுதி ஜீசஸ் கிரைஸ்ட். எஸ், என்னுடைய தகுதி அந்த நீதியாகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ள வைத்து என்னை அவருடைய சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறார். இல்லைன்னா உள்ள என்றாக முடியாது. பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி இல்லாதவனை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு நிற்க பண்ணி அழகு பார்க்க காரணம் என்ன? அது நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், அது அப்படி பண்ண இப்படி பண்ண, அதனால என்ன? கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், அவரே நமக்கு ஞானமும் நீதியும் தயவு. இன்னைக்கு திரும்பி பார்க்கணும். நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். நான் ஒரு பாஸ்டர். எங்க வீட்டில் 5 பேர், நான் 2வது பையன். எங்க அண்ணன் படிச்சு முடிக்கும் போது எங்க அண்ணன்ட்ட நான் பர்சனலா போய் சொல்றேன், ஆனால் தயவு செய்து ஊழியத்துக்கு மட்டும் வந்துடாதீங்கன்னு. ஏன்னா எங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை நான் பார்த்தேன். ஆமென். அதனால ஊழியத்துக்கு வந்துடாதீங்கன்னு, நல்ல வேலையை பார்த்து போயிருங்கண்ணே அப்படின்னு. நான் +2 படிக்கிறது, +2 முடிக்கும்போது எனக்கு அபிஷேகம் கிடைக்கிறது வரைக்கும் நான் ப்ரேயரில் கண்ணை கூட போட மாட்டேன். இப்படிதான் இருப்பேன். எல்லாரும் சின்ன வயசுல பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. எங்கள் அப்பா எல்லாரும் சின்ன ஒரு கேஷியோ இருந்துச்சு, அதில் தான் எங்கள் அப்பா கொஞ்சம் அந்த CGF இந்த 3 கார்ட்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாரும் படித்து பிக்கப் பண்ணிட்டாங்க. நான் CGFன்னு படிச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா எனக்கு இப்படிலாம் படித்து இந்த ஊழியத்துக்கெல்லாம் வரவே கூடாது இல்லை. அதனால தான் எனக்கு மியூசிக் சைடே ரொம்ப வீக் ஆகிட்டு. பாட்டில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எதுலேயுமே. இவனை கீழே உட்கார வச்சா இல்லைன்னா வெளியே உட்கார வச்சா விளையாட போயிடுவான்னு சொல்லிட்டு பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு பாக்கியமான சந்தர்ப்பம் என்ன? எளிதில் மேடையில் ஏறலாம். எனக்கு வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தெரியாது. ஒரு ஓரத்தில் எங்கள் அண்ணன் கீபோர்டு வாசிட்டு இருப்பாங்க, அடுத்து என் தம்பி கிட்டார் வாசிட்டு இருப்பான். அப்போ டேவிட் தெரியும் உங்களுக்கு, என்னை விட்டு கொடுக்காத ஒரு பாட்டு எழுது. அவன் சின்ன பையன், அவன் கேமராலாம் அவன் தான் சின்ன ஒரு கேமரா வச்சு எடுத்துட்டு இருப்பான். எனக்கு இந்த கீபோர்டும் கிட்டாரும் தெரியாததுனால இவனை கீழே விட்டா ஆராதனை இங்கே நடக்கும்போது இவனை காணாது. அதனால இவன் மீட்டிங் அட்டன் பண்ணி சொல்லிட்டு என்ன மேடையில் இந்த ஓரத்தில் ட்ரிப்பிள் கேங்கோ அதை போட்டுட்டு என்ன உட்கார வைப்பாங்க. அதை நீ அடிக்கணும். அதை அடித்தா சத்தமும் கேட்காது. ஏன்னா அப்போ நான் இருந்து ஜெபம் பண்ணுவேன். எதுக்கு ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே கரண்ட் போட்டு ஆண்டவரே. அந்த காலத்தில் கரண்ட் போச்சுன்னா தான் கொட்டைக்கு வேலை. கரண்ட் போச்சுன்னா உடனே அப்போல்லாம் ஒருத்தங்க உடனே ஒரு பாட்டு எடுத்து விடுவாங்க. அப்போ தான் நம்ம அடிப்போம். அதாவது எதுலையுமே நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன் காட்டல தெரியுமா? அந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது. ஆனால் என் மேலே ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் காட்டினார். ஹல்லேலூயா. எவ்வளவு விலக முடியுமோ அவ்வளவுக்கு விலகினேன். ஏன்னா எனக்கு என் லைஃபே தெரியும், எங்க அப்பா லைஃபே தெரியும். எங்க அப்பாவுடைய தியாகத்தை நான் பார்த்துருக்கிறேன், எங்க அப்பாவுடைய உண்மையை நான் பார்த்துருக்கிறேன், எங்க அப்பாவுடைய ஃபெய்த்தை நான் பார்த்துருக்கிறேன். எங்க அப்பா ஒரு இடத்துல கூட முறுமுறுக்காம ஆண்டவருக்காக நின்னதை நான் பார்த்துருக்கிறேன். எங்க அப்பா 19வது வயசுல எல்லாவற்றையும் இயேசுவுக்காக விட்டு, மிகவும் நேசித்த பெற்றோர் எல்லாரும் தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க, எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்காக இறங்கி பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டி ஆண்டவர் மேல இருக்கிற நேசம் எவ்வளவும் குறைக்காமல் அதெல்லாம் நான் பார்த்து வந்ததுனால அவங்க நின்ன மேடையில் புல்பிட்டில் நான் கை வைக்கிறதுக்கோ அவங்க நின்ன இடத்துல நான் நிற்கிறதுக்கோ, ஒரு பாஸ்டர் பையங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த இடத்துல வந்து நிற்கவே கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தேன். நான் எதையும் மிகைப்படுத்தியும் சொல்லவில்லை. கர்த்தர் அறிவார். வேற ட்ராக்கை பார்த்து எப்படியெல்லாம் போலான்னு பார்த்தோம். அப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து என்னை எப்படி இழுத்திருக்கலாம் தெரியுமா? அடிச்சு இழுத்திருக்கலாம் இல்ல. இப்ப சவுல மாதிரி போற வழியில ஒரே அடி, அவ்வளவுதான்.
அப்படி என்ன அடிக்கல, மாறாக அவர் எப்படி இழுத்தார்னா, அன்பை ஊற்றி ஊற்றி இவனை எவ்வளவு உடைக்க முடியுமோ. எனக்கு வேற வழி இல்லாததுனால நான் ஊழியத்துக்கு வரல, ஏன்னா நான் பட்டினியா இருந்தா நான் ஊழியம் செய்யக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். ஆனா அந்த நேசத்துல என்ன மூழ்கடிச்சு வந்துட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆமென். பேதுரு பாருங்க, பேதுருவை முதலாவது அந்திரேயா தான் முதல்ல இயேசுவுக்கு அறிமுகமானது. அந்திரேயா யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40, 41, 42 படிக்கும்போது தெரியும், எடுக்க வேண்டாம். அந்திரேயா போய் பேதுரை கூட்டிட்டு வருவார். பேதுரு சீமோனை கூட்டிட்டு வந்ததும் ஆண்டவர் சொல்வார், இனி பேதுரு எனப்படுவா, கேபா எனப்படுவாய், ஆமீன் போட்டுட்டு போயிட்டார். போயிட்டு எங்க போறாரு? மீன் பிடிக்க போறார். சுவிசேஷங்கள் படிக்கும்போது எப்பவுமே 4 சுவிசேஷத்தையும் சேர்த்து வச்சு படிக்கணும், அப்போதான் அந்த சரியான பிக்சர் கிடைக்கும். முதல்ல இயேசு இடத்துல பேதுருவை அந்திரேயா சகோதரன் கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அப்போவே இயேசு கிறிஸ்து அழைச்சாச்சு, நீ கேபா. இவன் ஆமீன் போட்டு திருப்பி போறான். எங்க போறான்? மீன் பிடிக்க போறான். லூக்கா 5வது அதிகாரத்தில் மீன் பிடிக்க போனா நைட்டு ஃபுல்லா மீன் பிடிக்கிறான், ஒன்றும் கிடைக்கல. அது எப்படி கிடைக்கும்? ஆண்டவர் அழைப்பு வச்சிருக்கிறார்ல. இந்த சைடு ஆண்டவர் அன்னைக்கு யோனாவை விழுங்கும்படி மீனுக்கு கட்டளையிட்டது போல இங்க சொல்லி இருக்கலாம், பேதுரு ரைட்ல வலை போட்டா மீன்களே நீங்கள் எல்லாரும் லெஃப்ட்ல வாங்க, இந்த சைடு வலை போட்டா அந்த சைடு வாங்க. நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காம இருக்கும்போது இயேசு அடுத்த நாள் காலையில் வரார். வரும்போது நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஒழுங்கா நீ வந்திருக்கலாம்ல சொல்லியிருப்போம்ல. நானா இருந்தா சொல்லியிருப்பேன், உனக்கு இதுவும் வேணும். ஏசு அப்படி அன்னைக்கு ஏசு எதையுமே காட்டல. பேதுரு நான் படகுல இருக்கலாமா? உட்காந்துட்டு சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். கமாண்ட் போடல, இனி தள்ளி போ, அப்படி இல்லை, போட்ட கொஞ்சம் உள்ள தள்ளு. அவன் அங்கே விட்டு வந்ததை எதையுமே காட்டல. ஏன்னா அவன் இப்ப உடைஞ்சு இருக்கிறான். அவன் நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கலன்னு உடைந்து இருக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க, உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையாகி இந்த பாத்திரத்தை வேற யார் கையிலையும் கொடுத்துறாதீங்க, சுக்குநூறாக்கி தூக்கி போட்டு போயிடுவாங்க. வணைகிற குயவனாம் கிறிஸ்துவனுடைய கையில மட்டும் கொடுங்க, வேற யார் கையிலையும் கொடுத்துறாதீங்க. இப்ப உடைஞ்சு போயிருக்கிறான். வேற யாரா இருந்தா வந்து சொல்லி இருக்கலாம், அந்தரையா வந்தா கூட சொல்லி இருக்கலாம், ஒழுங்கா அன்னைக்கு வந்திருக்கலாம். கூப்பிட்டார்ல, அந்த மீட்டிங்ல உன்னை கூப்பிட்டார்ல, ஏன் வரல? உன்னை பேர் சொல்லி அழைத்தாரே, உன் மேல இருக்கிற தரிசனத்தை சொன்னாரே, கேபான்னு கூப்பிட்டாரே. உலகெல்லாம் உன்னை சீமோன்னு சொல்லும்போது சீமோன் என்றால் நாணல், எல்லாரும் உன்னை நாணல் சொல்லும் போது அவர் உன்னை பாறை என்று சொன்னாரு, கேபான்னு சொன்னாரு. உன் மேல இருக்கிற திட்டத்தை சொல்லி அல்லவா அழைத்தார். திட்டத்தை அழைப்பை உறுதிப்படுத்தின பிறகு நீ திருப்பி மீன் பிடிக்க போறிய பேதுருவே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை குற்றம் சாட்டல. ஏன்னா அவன் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறான். இப்போ ஆண்டவர் வந்து பேதுரு கொஞ்சம் உள்ள தள்ளி கொண்டு போ, போட்டை உள்ள தள்ளி கொண்டு போயாச்சு. வலைய போடு பேதுரு. வலைய போட்ட படகு நிறைய மீன், படகு நிறைய மீன் கொடுத்ததும் பேதுரு உடையிறான், உடைஞ்சு பாதத்தில் விடுறான். எப்படிங்க உடைஞ்சான்? ஆண்டவர் நேசத்தால உடைக்கிறார், நேசத்தால உடைக்கிறார். அதே பேதுரு இடத்துல உயிர் தெழுந்த கிறிஸ்து வந்து மீண்டும் கேட்கிறார், மீண்டும் நேசத்தால் உடைக்கிறார், அன்பா இருக்கிறியா? ஆமா, இந்த ஒரு ஆன்சர் தான் வேணும் அப்படின்னா நீ ஊழியம் செய். ஏன் ஆண்டவர் இல்லைன்னா செய்ய முடியாதுப்பா, இல்லைன்னா செய்ய முடியாது. நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு ஒத்த தூதர்களை என் பிதா எனக்கு அனுப்புவார். ஆனால் அப்படி செய்யாம இந்த வேலைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை சிநேகித்தேன். இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த ஸ்தானத்துல வர காரணம் நம்மில் வெளிப்பட்ட தகுதி அல்ல. தகுதியுள்ள அதோனியாக்கள் 1000 பேர் உண்டு. அவர்களை தாண்டி இந்த கனமான சேவை நமக்கு கிடைத்த ஒரே காரணம் தயவு. அப்படி சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி,
ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே தகப்பனே தகப்பனே. 18வது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. தாவீது சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை. என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். உயர்தலத்தில் நிறுத்துவார்ல, என்னுடைய உயர்தலத்தில். அதன் அர்த்தம் என்ன? எனக்கென்று தேவன் என்ன குறித்தாரோ அதில் என்ன கொண்டு போய் விடுவார். பாருங்கள், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் தெரிந்தெடுக்கப்பட்டவன் யார் சொல்லுங்க. நான் இப்படி கொஸ்டின் கேட்பேன். ஓகே, பவுல். ஓகே, ஆண்டவர் சீஷர்கள்லாம் இருக்கும்போது சொல்லிட்டாரு, பீட்டர் பேதுரு கையில கீயை கொடுத்துட்டார். என்ன கீயை கொடுத்தார்? பரலோகத்தின் திறவுகோல். அப்போ வாசல் யாரு? இயேசு. அப்போ இயேசுவாகிய வாசல்ல முதல்ல ஜனங்களுக்கு யாரு தான் திறந்து கொடுக்கணும்? பேதுரு தான் திறந்து கொடுக்கணும். ஓகே, பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது முதலாவது வந்த சீஷன் அந்திரேயாவும் உண்டு. இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சீஷன் யோவானும் உண்டு. ஆனாலும் தேவன் பேதுருவை தான் பயன்படுத்தினார். ஏன்? அது கீ அவன் கையில கொடுத்துட்டார். நான் பரலோகத்தின் திறவுகள் நான் கையில தரேன். தகுதி உள்ள 1000 பேர் இருந்தாலும் பேதுருவை கொண்டு செய்ய வேண்டியதை பேதுருவை கொண்டுதான் செய்தார். அந்த இயேசுவாகிய வாசல், இந்த பரலோக வாசலை பேதுரு தான் சுவிசேஷம் என்கிற கீனால ஓபன் பண்ணி கொடுக்கிற 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சுவிசேஷம் அதன் பிறகு பரவ ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் தேவன் பவுலை பிடிக்கிறார். எதுக்காக பிடிக்கிறார்? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக பிடிக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தெரிந்தெடுத்தார். பிடிச்சிட்டு தேவன் வச்சிருக்கிறார், வெயிட் பண்ண வைக்கிறார். ஏன் வெயிட் பண்ண வைக்கிறார்? இந்த பவுல் பேதுருவை விட படித்தவன், பவுல் பேதுருவை விட வேகமானவன், பவுல் பேதுருவை விட விவேகம் உள்ளவன், எல்லா விதத்திலும் பேதுருவை விட தகுதி உள்ளவன். அப்படி இருந்தும் பவுலை வெயிட் பண்ண வச்சுட்டு பேதுருவை கொர்நேலியு வீட்டுக்கு போக ஃபோர்ஸ் பண்றார். பேதுரு முடியாதுட்டான். இல்ல ஆண்டவரே, இது தீட்டுள்ளதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா புறஜாதிகள் அவங்க கூட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, எந்த ஒரு காரியத்திலுமே போய் பங்கெடுக்க மாட்டாங்க. பட் பேதுருவை கொண்டு செய்ய வேண்டியதை பேதுருவை கொண்டு தான் செய்வார். 1000 தகுதியுள்ள பவுல்கள் எழும்பினாலும் நீ வெயிட் பண்ண, பேதுரு நீ தான் போய் ஓபன் பண்ணி கொடுக்கணும். பவுலுக்கு ஊழியம் இருக்கு, இல்லைன்னு, உன்னை விட பெரிய ஊழியங்களை வச்சிருக்கிறேன். ஆனா கீயை நான் உன் கையில தான் கொடுத்திருக்கிறேன். உன்னை விட தகுதி உள்ளவங்க வந்ததை உன் கையில கொடுத்ததை வாங்கி அவங்க கையில கொடுக்க மாட்டேன். பேதுரு படிக்காதவன், எதுவுமே தெரியாதவன். ஆனால் அது தேவ திட்டம். பேதுருவை கொண்டு தான் ஓபன் பண்ண. புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பேதுருவை கொண்டு ஓபன் பண்ண பிறகுதான் பவுலை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அழைத்தவரை மட்டும் பாருங்கள், அழைத்தவரை மட்டும் பாருங்கள். யாரை எப்படி பயன்படுத்தணும்னு தேவன் எழுதி வைத்திருக்கிறாரோ அவர்களை அப்படி பயன்படுத்துவார். இது எதின் அடிப்படையில்? நம்மில் வெளிப்பட்ட தகுதியின் அடிப்படையில் நிச்சயமா இல்ல, அவரிடத்தில் வெளிப்பட்ட தயவின் அடிப்படையில். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தயவை பெற்றுக்கொண்டான், ராஜ்யபாரம் கிடைக்கப்பட்டது. இனி செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு 5 காரியத்தை நான் சுருக்கமாக வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இப்பொழுது ராஜ்யபாரம் தயவினால் கிடைக்கப்பட்டு விட்டது. இனி சாலமோன் என்ன செய்கிறான் அல்லது என்ன செய்ய வேண்டும்? தயவினால் இந்த ஊழியத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம், தயவால் இந்த ஊழியத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம், தயவால் இந்த ஸ்தானத்தில் தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இனி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பவுல் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுவதற்கு நான் எவ்விதத்திலும் பாத்திரவான் அல்ல. அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். அப்படி இருந்த எல்லாரை விட நான் அதிகம் பிரயாசப்படுகிறேன். காரணம், எனக்குள் இருக்கிற கிருபை விருதாவா இருக்கவில்லை. அப்ப தயவை தேவன் வைக்கிறது, கிருபையை தேவன் வைக்கிறது ஏதோ ஒன்று செய்யறதுக்காக, சும்மா இருந்து அனுபவித்துட்டு போவதற்கல்ல, ஏதோ ஒன்று செய்யறதுக்காக. ஆமென். பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை பவுலை கொண்டு செய்ய வைத்தது. பலவீனம் என்கிற முள்ளு குத்தினது, ஆனால் அதை கிருபை செயல்படுவதை இந்த முள்ளால தடுக்க முடியல. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், பாதியில விழுந்தேன் என்றல்ல, ஓட்டத்தை முடித்தேன் தான் சொல்றார். சுயத்தை சார்ந்திருந்த பவுல்
தமஸ்குவை நோக்கி குதிரையில போய் கொண்டிருக்கிறான், பாதியில் விழுந்தான். கிருபையை சார்ந்திருந்த பவுல் ஓட்டத்தை முடித்தான். சவுலாய் நிருபங்களை கேட்டு வாங்கினான், சபைகளை துன்புறுத்த. பவுலாய் நிருபங்களை எழுதினான், சபைகளை கட்டி எழுப்ப. தேவன் ஒரு கிருபையை நம்ம மேல வச்சிருக்கிறார், தேவன் தயவு பாராட்டி இருக்கிறார். அது ஏதோ ஒன்று நம்மை கொண்டு செய்விக்கிறது. தயவை பெற்று பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் சொன்னார், கிருபை விருதாவாக்குகிறது இல்லை, சும்மா அனுபவிச்சுட்டு போவதற்கல்ல என்னை தேவன் இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்திருப்பது. நாம் எந்த குடும்பத்தில் பிறக்கணும்னு நாம தீர்மானிக்க முடியாதுங்க. இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். நம்முடைய அவயவங்களில் ஒன்றாக உருவாகும் முன்னமே அது உருவேற்படும் நாட்கள் கூட புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் தீர்மானித்துதான் ஆமென் இந்த ஊழியம் செய்கிற இந்த குடும்பத்தில் தேவன் நம்மை பிறப்பித்து இருக்கிறார்னா நம்பி செய்கிறார். தயவினால் இந்த ஸ்தானத்தில் வந்திருக்கிறோம். நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு 5 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்கிறேன். முதலாவது, தேவனை பிரியப்படுத்தணும். 2 நாளாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஊரின் புத்திரனாகிய ஆமென் ஊரியின் குமாரன் பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், அவனுக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டதும் அவனுடைய நாட்டம் எங்கே தெரியுமா இருந்து? தேவ பிரசனம். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, கிடைக்கிறதுக்காக சமூகத்தில் வருவார்கள், ஒன்றை வாங்கிறதுக்காக வருவாங்க, வாங்கினதுக்கு அப்புறம் காணாது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி தான். இங்கே தயவினால் கிடைக்க பெற்றதும் அவன் நேர சமூகத்தை நாடி போகிறான். இது யார் விட்டு சென்று அடிச்சுவாடு? தாவீது விட்டு சென்று அடிச்சுவாடு. நான் தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஆமென். சவுலை விட்டு அவன் குடும்பத்தை விட்டு நான் கிருபையை விளக்குனது போல உன்னை விட்டும் உன் பிள்ளையை விட்டும் நான் கிருபையை விளக்க மாட்டேன். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நான் உனக்கு ஒரு வீடை உண்டு பண்ணுவேன், உன் பையனை வச்சு இப்படி செய்வேன் அப்படி செய்வேன். ஹெவியான வாக்குத்தத்தங்கள் நான் வாங்கி லைஃப்ல செட்டில் ஆயிட்டோன்னு சொல்லிட்டு அவன் சும்மா இருக்கவில்லை. அவன் தேவ சமூகத்தில் பிரவேசித்து சொல்லுகிறான், தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தகப்பன் காண்பித்து கொடுத்து அடிச்சுவிடு. சாலமோனும் அதை செய்கிறான், சமூகத்தை நாடுகிறான். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், யாரால் இந்த ஸ்தானத்துக்கு வந்தோமோ அவரை மட்டும் நாம் பிரியப்படுத்தணும். கலாத்தியருக்கு பவுல் எழுதும் போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், 1:10, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனானால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. காரணம், நான் மனுஷரால் இந்த ஸ்தானத்துக்கு வரவில்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய தயவால் நான் இந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறேன். அப்படி என்றால் நான் அவரை பிரியப்படுத்துவதுதான் என்னுடைய போக்கஸா இருக்கணும், மனுஷரை அல்ல. ஜனங்களை பார்த்து ஜனங்களுக்கு ஏற்றாற் போல வார்த்தைகளை தேடுவதல்ல. யோவான் ஸ்நானனை போல நான் கர்த்தருடைய சத்தமாயிருக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? வாய்ஸ் நீங்க கேட்கிற டோன் மட்டும் தான் என்னுடைய டோன், பேசுறதெல்லாம் கர்த்தர். எலியாவை கொண்டு கர்த்தர் பேசினார். அப்படிதான் இருக்கு. எலியா பேசினவார், எலியாவை கொண்டு கர்த்தர் பேசினார். நான் என்னை விட்டு கொடுக்கும் போது என்னை கொண்டு கர்த்தர் பேசுவார். என்னை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக ரொம்ப சிந்திக்க வைத்த வார்த்தை, எலியாவை கொண்டு கர்த்தர் பேசின வார்த்தையின்படியே நடந்துச்சான். நான் அவருடைய சத்தமா இருக்கிறேன். வாய்ஸ் மட்டும் ஆண்டவரே, என் வாய்ஸ் பேசுறதுல நீங்க ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொரு கண்ட்ரியில ஆமென். இப்போ இந்தியாவில் எடுத்த வேற நாட்டில் உள்ள பிரதிநிதிகள் இருப்பாங்க. அந்த நாட்டின் சார்பாக இவங்க பேசுவாங்க. இங்க உள்ள மெயின் ஆபீசர்ஸை பார்த்து, பிஎம் பார்த்து பேசுவாங்க. பேசுறது அவங்க ஓனா பேசுறது இல்ல, அங்கிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அதை பேசுற வாய்ஸா இருப்பாங்க இவங்க.
இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய டெசிஷன்ல இவங்களா யோசித்து பேசுறது இல்ல, அங்க இருந்து வரக்கூடிய காரியங்களை பேசுறதுக்கு வாய்ஸா இருக்கிறாங்க. இப்படிதான் ஊழியக்காரங்க இருக்கணும். தேவனை பிரியப்படுத்துகிறவன் இப்படி இருக்கணும். இன்னைக்கு இப்படி வராங்க, கூட்டம் இப்படி இருக்கு, ஓகே இவங்களுக்குன்னு ஒரு மெசேஜ் எடுப்போம். இல்ல இவங்க இன்னைக்கு போன வாரம் நம்ம கிட்ட சரியா பேசல, பிரைஸ் எல்லாம் சொல்லாம போயிட்டாங்க, இன்னைக்கு பாரு மெசேஜ்ல ஒன்னு தூக்குறேன் பாரு. எழுத்து கொல்லும், எழுத்து கொல்லும், ஆவிதான் உயிர்ப்பிக்கும். ஆவியில பேசினான் யோவான் ஸ்நானன், விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு ஐயோனம். யாரும் சாகல, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன் அவன் யோசித்து மாம்சத்தில் பேசல. நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்துகிறேன்? என்ன இந்த ஸ்தானத்தில் 10 பேர் சேர்ந்து கொண்டு வந்தாங்கன்னு அந்த 10 பேரை நான் பிரியப்படுத்தலாம். என்ன இந்த ஸ்தானத்தில் ஹல்லேலூயா. சுலைமித்தியால் சொல்லுகிறாள், என் சகோதரர்கள் என்னை தோட்டத்துக்கு காவல்காரியா வைத்தார்கள். அதன் அர்த்தம் என்ன? காவல் காக்கிறவங்க எங்க இருப்பாங்க? வெளியே இருப்பாங்க. என்னை பிடிச்சி உள்ள இருந்த என்ன வெளியே கொண்டு வைக்கிறாங்க. நீ இங்க நின்று பார்த்துட்டு. ஆனால் என் நேசர் என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவர் கொடி நேசமே. என்னுடைய தகுதியின்படி என்னை சூழ்ந்திருக்கிறவங்க என்னை வெளியே வச்சாங்க. இந்த கற்சாடி வைக்கப்பட்டது போல சர்ச்சுக்கு வெளியே நிக்கிறது எதுக்கு? காவல் காக்கிறதுக்கு மட்டுமா? ஆமா, எதை காவல் காக்கணும்? ஜனங்க செருப்பை போட்டு போயிருக்கிறாங்க. சிலர் வித்தியாசமெல்லாம் பண்ணாங்க, ஒரு செருப்பு ஆண் பக்கத்துலயும், ஏன்னா செருப்பு போயிடக்கூடாது, செருப்பு காக்கிறதுக்கு என்னை காவல்காரியா வைத்தாங்க. ஆனா அவர் என்னை விருந்து சாலைக்கு உள்ளே. யாரால நாம் இந்த நிலையில் இருக்கிறோமோ, யாரால நாம் இம்மட்டும் காக்கப்படுகிறோமோ, யாரால் நாம் இந்த ஸ்தானத்துக்குள்ளே வந்தோமோ அவரை மட்டும் பிரியப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் யாரை பிரியப்படுத்துகிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் எப்பவுமே ஒரு சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, நான் வரும்போது கேட்டுட்டு இருந்தாங்க, கிராம ஊழியம் செஞ்சவங்கெல்லாம் கை தூக்குங்க அப்படி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. நல்ல கவனமாக கேளுங்க. ஆமென். ஒரு ஊழியத்தினுடைய சக்சஸ் என்பது பரலோகம் அங்கீகரிக்கிறதுல தான் இருக்கு. ஆமென். என்ன ஒரு சின்ன விஷயமாகட்டும், ஆமென், மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக செய்யக்கூடாது, கர்த்தருக்காக. ஆண்டவரே உமக்காக என்ன பேசணும் ஆண்டவரே, வார்த்தைக்காக காக்கணும் ஆண்டவரே. ஜனங்கள்கிட்ட ஆண்டவரே வார்த்தையை தாங்க, நான் பேசுறேன் இல்ல, நீங்க தரக்கூடிய வார்த்தையை என்ன கொண்டு நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்படி பேசும்போது, வாக்கில் வல்லவனான மோசே பேசின போது அந்த வார்த்தை எடுபடவில்லை. ஆனா திக்கி திக்கி மோசே பேசின போது பார்வோன் உட்பட நடுங்கினார்கள். ஏன்? கர்த்தர் சொன்னார், நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். தேவனை பிரியப்படுத்த தன்னை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறவனை கர்த்தர் கருத்தில் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். நான் யாரை பிரியப்படுத்த போதிக்கிறேன்? நான் யாரை பிரியப்படுத்த பேசுகிறேன்? நான் இந்த ஸ்தானத்தில் இன்னாரால் வந்தேன் என்றால் அவர்களை பிரியப்படுத்தணும், நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஆனா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் மனிதர்களால் இந்த மனிதர்களால் நான் வந்தால் இருக்க முடியாதுங்க. ஊழியம் என்பது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா கனப்படுவார். எவ்வளவு நெருக்கத்தை சந்தித்தவர்கள் அநேகம் உண்டு. என்னுடைய லைஃபை வச்சு நான் சொல்லணும்னா, இந்த பூமியிலேயே முதல்ல சோர்ந்து போறவங்க யாருன்னு கேட்டா ஊழியக்காரங்க. ஆமென் சொல்றவங்க மட்டும். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், உங்களை சொல்லல. நம்ம பிரசங்கம் பண்ணோம், அப்படி இருக்கணும், சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? அப்படி கொடுத்துரு. அப்படியே நேரம் வரும்போது யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அவ்வளவுதான். சொந்த சர்ச்சில் மேடையில் நிற்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. என் ஆண்டவர் அடிச்சு உருவாக்கினார். சரி, ஆண்டவர் அழைச்சாருன்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஊழியத்துக்கு வந்து நான் மைக் எடுத்து வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தா, நான் வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தது சர்ச்சிலேருந்து கொஞ்சம் பேர் எழுப்பி வெளியே போவாங்க. நான் வர்ஷிப் பண்ணி முடித்த பிறகு உள்ள வருவாங்க. எனக்கு இது ஆரம்பத்தில் புரியல. 2-3 வாரம் போனதுக்கப்புறம் ஒரு பிரதர், ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க, தம்பி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, நீ வர்ஷிப் பண்ணுறதை அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னு.
நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். ஆண்டவர் நான் ஆண்டவரை கேட்டேன், நீங்கள் தானே ஆண்டவரை கொண்டு வந்தீங்க, நான் இந்த ஏரியாவிலே இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் வேறு எங்கேயாவது போகிறேன் ஆண்டவரே, வேறு ஏதாவது அண்ணன் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க அங்கே கேட்டு ஏதாவது நான் வந்து வேலை செஞ்சாவது பொழைச்சிக்கிறேன், அல்லது எங்கேயாவது போயிடுறேன் ஆண்டவரே. என்னால் இவங்க ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் ஒரு சிலருக்கு பேரை சொல்லிட்டு, இவங்களுக்காக நீ தீர்மானம் எடுக்கிறன்னா அல்லது இவங்களுக்காக நீ ஊழியம் செய்யறன்னா போயிரு, இதோட எனக்காக நான் நெல்லு அப்படின்ட்டார். நிக்க வச்சார். ஆராதனை முடிச்சுட்டு போவேன், வந்து அப்படி முன்னாடி நின்னே பேசுவாங்க. கேட்ட வார்த்தைகள் கொஞ்சம் அல்ல. சிரிச்சிட்டு இருந்தா வர்ஷிப் பண்ணுவேன். அப்படி ஆண்டவர் பழக்க வச்சுட்டார். ரூமுக்குள்ளே போய் பாத்ரூம் பைப்பை திறந்து விட்டுட்டு வேணா அழுது வெளியே கேட்டுறக்கூடாது, அழுவேன். ஆண்டவர் உணர்த்துகிறார், கற்றுத்தருகிறார். ஏன் தெரியுமா? நீ யாராலும் இங்கே வரல, நான் தான் உன்னை வச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட அனுபவத்தோட யாராவது நடத்தப்படுறீங்கன்னா உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் எப்பொழுதும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய் நீங்கள் மாறப் போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். 8 வருஷம் ஆண்டவர் மறைச்சு வச்சு அடிச்சு ஒட்டச்சு, ஆமென். ஆனா யாரெல்லாம் அப்படி பண்ணாங்களோ, இன்னைக்கு அவங்க எந்த ஒரு காரியம்னாலும் முதல்ல ஃபோன் பண்ணி, நீங்கள் ப்ரேயர் பண்ணாதான் நடக்கும், ப்ரேயர் பண்ணுங்க. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த ஸ்தானத்தில் எப்படி வந்தேன், நாம் இந்த ஸ்தானத்தில் எப்படி வந்தோம், யாரால வந்தோமோ அவரை பிரியப்படுத்தலைன்னா நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது காரியம், முதல்ல தேவனை பிரியப்படுத்தணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், தயவுனால இந்த ஸ்தானத்தில் வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது. ஏன் அசதியா இருக்கக்கூடாது? அதே 1 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அதோனியா வந்து பத்சேபாள்கிட்ட தந்திரமா பேசுவான். பேசி என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த அபிஷாகை வந்து எனக்கு விவாகம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. தாவீது கடைசி நாட்களிலே அபிஷாகை தாவீதுக்கு விவாகம் பண்ணி வைப்பார்கள். ஆனால் தாவீது அவளை அறியவில்லை, நான் சரித்திரத்துக்குள் போகவில்லை. இவனுக்கு என்ன அப்படின்னா, இப்போ ராஜ்யபாரம் சாலமோனுக்கு போயிட்டு இனி ஃபைட் பண்ணி எடுக்க முடியாது. இனி அதோனியாக்கு பிளான் என்னன்னா, அவன் தந்திரமாய் உள்ளே நுழைய பார்க்கிறான். எதற்கு? ராஜ்ய பாரத்தை தன்வசப்படுத்தி கொள்ள. ஆமென். கர்த்தர் தருகிற 2வது வார்த்தை என்ன தெரியுமா? தயவினால் இந்த ஸ்தானத்தில் வந்துட்ட, கிருபையினால கிடைத்ததுன்னு சொல்லி அசதியா இராதே, தந்திரமாய் உள்ளே நுழைந்து தேவன் கொடுத்ததை தன்வசப்படுத்துகிற அதோனியாக்கள் உண்டு. உனக்கென்று தேவன் கொடுத்த கிருபை, உனக்கென்று தேவன் கொடுத்த ஊழியம், தந்திரமாய் உள்ளே நுழைந்து இப்போ பத்சேபாள்கிட்ட சொல்லலாம், அதை அவங்கள மட்டும் எனக்கு விவாகம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது, பரவாயில்லையே வேற ஒன்றும் கேட்கலையேன்னு சொல்லிட்டு நேர சாலமோன்ட்டு போய் சொல்லும்போது, சாலமோன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 22வது வசனத்தில், ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீர் சூனேம் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன், அப்படியானால் ராஜ்ய பாரத்தையும் அவனுக்கு. அதன் அர்த்தம் என்ன? அவனுடைய பிளான் இவன் புரிஞ்சுக்கிட்டான். இதுக்கு தான் எப்படி இவனால புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், இவன் தன்னுடைய அந்தரங்க ஜெபத்துல தேவனிடத்துல ஒன்ன கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? ஞானத்தை தாங்க ஆண்டவரே, ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அதோனியாக்களை அடையாளம் காண வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் விசுவாசித்தாலும் அவர் எல்லாரையும் நம்பி இணங்கவில்லை. ஏன்? மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனுடைய வேலை என்ன? தந்திரம் நல்ல பிரைஸ் பண்ணி, ஓ கர்த்தராலே உங்களுக்கு கர்த்தராலே ஆயிட்டு நல்ல பிரைஸ் பண்ணி உள்ள நுழைஞ்சு ராஜ்ய பாரத்தை தன்வசப்படுத்தணும். இதுதான் அதோனியாவுடைய பிளான். தந்திரமாய் உள்ளே நுழைந்து. ஹல்லேலூயா. அதோனியாக்களுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். என்னை பல நேரத்தில் யோசிக்க வைத்த ஒரு காரியம் உண்டு. அதில் என்ன அப்படின்னா, பட்சபாதம் இல்லாதவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்தெடுக்கிறார்.
தெரிந்தெடுக்கிறதுனுடைய பர்பஸ் என்ன? தன்னோடு இருக்கும்படி, தம்மோடு இருக்கும்படி தெரிந்தெடுக்கிறார். அப்படி இருந்தும் 2 இடத்துல 3 பேரை மட்டும்தான் கூட்டிட்டு போவார். ஒரு இடம் அந்த எவீருவினுடைய மகள், அவ வீட்டுக்குள்ள இந்த 3 பேரை மட்டும்தான் கூட்டிட்டு போறார். இன்னொரு இடம் மலை மேல 3 பேரை மட்டும்தான். ஏன் ஆண்டவரே எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போக ரீசன் என்ன? கேள்வியோடு ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபோது ஒரு வார்த்தையை அதில் பார்க்க முடியும். இந்த 2 சம்பவத்திலையும் ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். என்ன வார்த்தைன்னா, இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு இயேசு சொல்லுவார், இதை நீங்கள் யாருக்கிட்டையும், அவருக்கு தெரியும் யார் சொல்லுவாங்க யார் சொல்ல மாட்டாங்க. ஏன் அந்த கூட்டத்தில் யூதாசும் இருக்கிறான். அவன் இன்னைக்கு இந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிறான், நாளைக்கு 2 நாள் கழிச்சு இன்னொரு கூட்டத்தில் போய் சேர போகிறான். அப்ப எல்லாவற்றையும் சொல்லுவான். தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருப்பது அவசியம். தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு சில காரியங்கள் மறைத்து வைக்க வேண்டியது அவசியம். அதற்காக இயேசு நேசிக்கவில்லை என்று அர்த்தம் கிடையாது. அப்படி என்றால் எல்லார் கால்களையும் அவர் கழுவி இருக்க மாட்டார். தேவ தயவில் தேவன் இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இனி அசதியா இருக்கக்கூடாது. எப்பொழுது நம்ம தூங்குவோன்னு சத்துரு பார்த்து கொண்டிருக்கிறான். எதற்கு தெரியுமா? களைகளை உள்ளே விதைக்க விட்டு வளர விடுவதற்காக. எங்க சர்ச்சில் ஒரு அங்கிள் உண்டு. அந்த அங்கிள் வீட்டில் ஒரு நாய் உண்டு. ஈவினிங் ஆனால் அந்த நாயை திறந்து விட்டுருவாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் திறந்து விட மறந்துட்டாங்க. இவங்க சீக்கிரம் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழும்பி வந்து பார்த்தா கார் டோர் திறந்து இருக்கு. உள்ளே இருக்கிற ஸ்டீரியோ செட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் திறந்து விடல. அந்த ஒரு இரவுக்காக அவன் காத்துட்டு இருந்திருக்கிறான். எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்திருக்கான். இதுதான் சத்துருவனுடைய தந்திரம், அதோனியாக்களுடைய தந்திரம். பிசாசினுடைய வல்லமையை நாம் அறியாதவைகள் அல்லவே என்று பைபிள் இல்ல. அவனுடைய தந்திரங்களை, தந்திரன் என்ன? அவன் பெரிய வல்லமை படைத்தவனை போல காண்பிப்பான். ஆனால் அவன் ஒரு தூதன், விழுந்து போனவன். அவன் தன்னை ஆண்டவர், அவர் பெரிய வல்லமை, அடுத்த வல்லமை தான், அப்படி காண்பிப்பான். தந்திரம், அவன் தந்திரம் உள்ளவன், அப்படிதான் காண்பிப்பான். அதை அறியாதவைகள் அல்லவே. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு விசுவாசி போல உள்ள வருவான். அதோனியாக்களை அடையாளம் காண தேவ ஞானம் தேவை, தேவ கிருபை தேவை இந்த ஸ்தானத்தில் இருக்க. அதே போல அதோனியாக்களுக்கு ஜாக்கிரதையா இருக்க தேவ ஞானம் தேவை. வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவன் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்துல கேட்கணும். ஆண்டவர் எனக்கு முடியல, ஆண்டவர் எனக்கு தெரியல, ஆண்டவரே நீங்க தான்ப்பா. அதான் பாடணுமே, நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவு. நல்ல கவனமா கேளுங்க. கிருபையினால தான் சாலமோனுக்கு கிடைச்சதுன்னு தெரியும். இனி அதை தன் வசப்படுத்த அதோனியா தந்திரமாய் உள்ளே நுழைய பார்க்கிறான். ஆனா தேவ ஞானம் சாலமோனை சிறப்பாய் செயல்பட வைத்தது. நம்முடைய வாழ்க்கையில யார் வராங்க, யார் என்றாகிறாங்க, நம்ம கிட்ட பேசுறவங்க என்ன பேசுறாங்க? வேதம் சொல்லுகிறது, முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்க, போட்டா அவைகள் பீறி போட்டு விடும். தேவன் உங்களுக்குன்னு சில திட்டங்களை தந்திருப்பாங்க, ஒரு தொலைநோக்கு தரிசனத்தை தந்திருப்பாங்க. அது யார்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும். அலங்கத்தை கெட்டதுக்காக நெகேமியா அநேகரை கூட்டினான். ஆனா எல்லா பிளானையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணல, சொல்லவில்லை. யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும், யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசணும். இல்லைன்னா அதோனியாக்கள் உள்ளே நுழைந்து ராஜ்ய பாரத்தை தன்வசப்படுத்திக் கொள்வார்கள். அசதியாயிராதே. 3வது காரியம், 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். திட்டத்தை செயல்படுத்த. இந்த திட்டம் என்பது சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் அல்ல. இந்த திட்டம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட, தன் தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம். நல்ல கவனமா கேளுங்க. அவன் தேவ திட்டம் என்பது திடீரென்று தோன்றுவதல்ல. அது நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்டது, நம்முடைய தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டது.
இன்னைக்கு அது ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் உங்களை பிறக்க வச்சிருக்கிறாருன்னா இயேசுவின் நாமத்தில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், உங்க அப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் உண்டு. அது எல்லாவற்றையும் அவர் உங்கள் தகப்பனை கொண்டு செய்யவில்லை. தாவீது ஆசைப்பட்டான், கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். ஆமென். நான் மட்டும் நல்ல வீட்டில் இருக்கிறேன், நான் மட்டும் நல்லா இருக்கிறேன், ஆண்டவருடைய பெட்டி மட்டும் இப்படி இருக்குதே அப்படி சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டான். கர்த்தருக்கு ஆலயம் கட்டாம அவன் தூங்கவே மாட்டேன்ட்டான். பட் முடியல. ஆண்டவர் அவ்வளவுதான் அனுமதிச்சார். எவ்வளவுதான் அனுமதிச்சார்? கொஞ்சம் ஆலயம் கட்டுறதுக்காக சில காரியங்களை சேர்த்து வைக்க தாவீதுக்கு கிருபையை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், அனுமதித்தார். தாவீதே சொல்கிறார், உம்முடைய கையிலிருந்து வாங்கி. அப்ப கொடுத்த திட்டம் பெரியது. திட்டம் முழுவதையும் தாவீதை கொண்டு செயல்படுத்தவில்லை. பெரிய திட்டத்துல தாவீதுக்கு ஒரு போர்ஷன், தாவீதுக்கு இவ்வளவு தாவீது செய்யணும். அடுத்து யார் செய்யணும்? சாலமோன் செய்யணும். ஆமென். நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன், நம்முடைய தகப்பனுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்துடைய தொடர்ச்சியை செயல்படுத்த தான் கர்த்தர் உங்களை இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எங்க அப்பா இருக்கும்போது, நான் கர்த்தருக்கு மகிமைக்காக சொல்லுகிறேன், எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஒரு சர்ச் கட்டணும், அந்த சர்ச்சில் இப்படி இப்படி இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும். எங்க அப்பா சொல்லும்போது நான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எங்க தெருவுக்குள்ள ஒரு பெரிய டெம்போ கூட வந்துடாது. இவங்க சொல்றதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு இவ்வளோ தேவை ஒரு பக்கம், ரெண்டாவது பெரிய வண்டியெல்லாம் உள்ள வரணும், அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வருவதுக்கு. இதெல்லாம் சாத்தியமே படாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் நான் கொஞ்சம், ஏன்பா நீங்கள் சும்மா மைக்கு கிடச்சின்னு சொல்லிட்டு அது இதையும் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட்டிருக்கிறேன். அது இது சொல்லாதீங்கப்பா, மக்கள் சிரிப்பாங்கப்பா. எப்பவுமே இருக்கும்போது மதிப்பு தெரியாதுங்க. என் தகப்பனார் சிரித்து சொன்ன வார்த்தை கூட தீர்க்க தரிசனம் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஒரு ஊழியக்காரர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது உண்மை உள்ளவைகள். எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. கடைசியில் அப்ரூவலுக்கு அந்த இடத்த பார்க்குறதுக்கு ஆஃபீஸ்லேருந்து வர்ற அன்னைக்கு எங்கள் அப்பா ரொம்ப சிக்காகி படுத்துட்டாங்க. நான் நிற்கிறேன், நான் சொன்னேன், அப்பா சிக்காயிட்டாங்க. சரி, அதை சொன்னால் இவங்க போயிடுவாங்க சொல்லிட்டு நிற்கிறேன். நின்று கடைசியில் ஒரு இதை காட்டி சொல்கிறேன், இதை சைன் போடுங்க அப்படின்னு. சைன் போட்டு முடிச்சு அவர் போனதும் எங்கள் அப்பா எழுப்பிட்டாங்க. எழுப்பி நான் சொன்னேன், அப்பா இப்படி வந்துட்டு போனாங்கப்பா, நான் சைன் போட்டேன். ஓகேப்பா. ஆகஸ்ட் ப்ரேயர் முடியுது. 2016 ஆகஸ்ட் எங்கள் சர்ச்சில் எவ்ரி ஆகஸ்ட் மந்த் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஆகஸ்ட் ப்ரேயர் முடிஞ்சதும் அப்பா சொன்னாங்க, செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம சர்ச் ஒர்க்கு ஆரம்பிக்கலான்னு. நான் சொன்னேன், அப்பா இந்த வருஷம் முடிய போகுது, ஜான்வரியில் ஆரம்பித்தா ஒரு வருஷத்துக்குள்ளே, இவன் பாதியில் ஆரம்பித்து சர்ச்சை ஒரு சைடு இடித்தா நியூ இயர் சர்வீஸ் எங்கே நடத்தும், வேறு இடம் கிடையாது, எல்லாம் எங்கே நடத்தும், என்ன பண்ணும், அதனால் இந்த வருஷம் அப்படி விட்டுட்டு ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொன்னது எங்கள் அப்பா என்னை பார்த்து சிரித்தாங்க. சரி அப்படின்னாங்க. நவம்பர் மாதம் 21 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா மரணத்தை குறித்து நீங்கள் சாட்சி கேட்டிருப்பீங்க. ஓட்டம் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த இடத்துல நான் நிற்கிறேன். எங்கள் அப்பா இறந்து ஒரு வாரம் கழித்து அன்னைக்கு சைன் போட்டு போனாங்கல்ல, அந்த அப்ரூவல் காப்பி கையில் வருது. அதை வாங்கி வச்சேன். நான் ஊழியத்துக்கு 2008 வந்தாலும் சர்ச்சில் ப்ரீச் பண்ண ஆரம்பித்து நான் 1.5 வருஷம் தான் ஆகுது. 2015 தான் பிரசங்கம் பண்ண அப்பா விட்டாங்க. மேடையிலேருந்து சத்தம் போடுறது வேற, விசுவாசிகள்கிட்ட பழகிறது வேற. நான் ரொம்ப க்ளோஸாக பழகினது ஒரு 10-15 ஃபேமிலி மட்டும்தான் இருப்பாங்க. மீதி எல்லாத்தையும் இப்போ தான் பழக ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்பா பேசுகிறது வேற, நான் பேசுகிறது வேற. அப்பா இங்கே வான்னா அவங்க வருவாங்க. நான் கெஞ்சணும், தயவு செய்து இங்கே வாங்க. அவங்க நம்மளை கூடுவாங்க, இங்கே வா அப்படிம்பாங்க. அப்போது இந்த வேலையை பொறுப்பெடுத்து நடத்துகிறவங்க சொன்னாங்க, 3 மாதத்தில் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணலைன்னா இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா செக் பண்ண வரும்போது நம்ம தொடங்கி இருக்கணும், இல்லைன்னா இது கேன்சல் ஆயிரும். 3 மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும், டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. 1 வீக்கு தூக்கம் இல்லை, யோசித்து ஒரு மாதிரி ஆகிட்டுன்னா ஏதோ செஞ்சிட்ருப்போம். ரொம்ப ரொம்ப ப்ரெஷர்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு அதே யோசிச்சுட்டு இருப்போம். யோசிச்சுட்டு அப்படி நம்ம ஒரு பில்லரை கட்டிட்டு முடியலன்னா வேண்டாம் விட்டுருவோம். இப்படியே விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிடலான்னு முடிவு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் 2017 ஜான்வரியில்
சேலம்ல சர்ச் ஆஃப் காட் ஆனுவல் கன்வென்ஷனுக்கு என்னை ஒர்ஷிப் பண்ண கூப்பிட்டுருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஒர்ஷிப்பில் போய் நிற்கிறேன். ஒர்ஷிப் பண்ணும்போது நம்ம மக்கள்கிட்ட அடிச்சு விடுவோம்ல, கர்த்தர் சர்வ வல்லவர். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம், நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நமக்கு தெரியாது, நம்ம கையில் காசு கிடையாது, எதுவும் கிடையாது, நம்ம யார்கிட்டையும் போய் கேட்குற அந்த ஒரு அனுபவம் இல்லை. அப்போ ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே ஒர்ஷிப்பில் கர்த்தர் சர்வ வல்லவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது என் மனசாட்சி பேச ஆரம்பிக்கிறது, ஏன்டா பொய் சொல்கிற அப்படின்னு. அந்த ஒர்ஷிப்பில் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். நான் முடிச்சுட்டு வந்து உக்காந்து இருக்கும்போது, ஒன்று கர்த்தர் சர்வ வல்லவர்னா இந்த வேலையை செய், அப்படி இல்லைன்னா இனி மேடையில் இதை சொல்லாத. கன்வென்ஷன் முடித்து வீட்டுக்கு வர 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கிறேன். ஆண்டவர் ஆகாயிலேருந்து பேச ஆரம்பித்தாங்க. களஞ்சியத்தில் விதை தானியம் இருக்கா? இல்லை ஆண்டவரே. திராட்சை செடியும் அத்தி மரமும் பலன் கொடுக்குதா? இல்லை ஆண்டவரே. இல்லை அப்போ நீ வேலை செய்யாத, அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆண்டவர் சொன்ன, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். அதன் அர்த்தம் என்ன? யார் கையும் பார்க்காத, திராட்சை செடியும் அத்தி மரமும் பலன் கொடுக்கல, யார் கையும் பார்க்காத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டேன்ல, இனி நீ என்ன மட்டும் பார். நான் பார்த்தேன், அவர் செய்தார் என்று சொல்வதை காட்டிலும் என்னை அவர் பார்க்க வைத்தார், எனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினார், வேலையை ஆரம்பிக்க வைத்தார். 1 வருஷத்துல கர்த்தர் கிருபையாய் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அப்பா என்னெல்லாம் இது இப்படி இருக்கணும், சர்ச்சில் அது இருக்கணும், இது இருக்கணும்னு சிரிச்சுட்டே சொன்னாங்களோ, அது அத்தனையும் இருக்கும்படி தேவன் கிருபை செய்தார். என்ன தெரியும், எங்க அப்பாவுக்கு தரிசனம் முடியல, ஒரு பார்ட்டு தான் முடிஞ்சிருக்கு. எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் பெருசு, அதை பல முறை சபையில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு பார்ட்டு தான் நிறைவேறி இருக்கிறது. இனி என்னை கொண்டு எத்தனை பார்ட் நிறைவேற்ற போறாருன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் தாவீதை கொண்டு செய்ய வேண்டிய காரியம், சாலமோன் எல்லாமே தாவீதை கொண்டு செய்யல. தேவன் ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்திருப்பதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் தற்செயலாய் உனக்காய் எழுதப்பட்ட திட்டம் அல்ல, அது ஏற்கனவே எழுதப்பட்ட திட்டம், உன் தகப்பன் மேல் வைக்கப்பட்ட திட்டம். அதனுடைய தொடர்ச்சி தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு செய்ய வேண்டியது உன்னை கொண்டு செய்துவிட்டு அடுத்து ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மட்டும் ஊழியம் இருக்கணும். அதுதான் தலைமுறைகளின் தேவன் அவர். ஆமென். ஏன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிக்கிறார் தெரியுமா? அது தேவனுடைய வாக்குத்தத்தம். இந்த கூடாரத்தை எடுத்து நிறுத்தலைன்னா கிறிஸ்து வெளிப்படணும்ல. கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் இந்த கூடாரம் நிக்கணும். கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு அவர் பார்த்துப்பார். அதே போலதான் இனி தேவன் வரும் மட்டும், அவருடைய வருகை மட்டும் இந்த ஊழியம் தொடரணும். தாவீதுக்கு ஒரு விளக்கை ஏற்றுவேன் என்றவர், தாவீது மறைந்ததும் அந்த விளக்கு அணையவில்லை. சாலமோன் மூலமாய் அந்த விளக்கை எரிய வைத்துக் கொண்டிருந்தார். தேவன் உன்னை இந்த ஸ்தானத்தில் வைத்திருப்பது நோக்கத்தை அறிந்து கொள். பிறருடைய ஊழியத்தை பார்த்து, பிறருடைய வாழ்க்கையை பார்த்து ஏங்காதே. உனக்கு கொடுக்கப்பட்ட உன் தகப்பன் மேல் வைக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றவே கர்த்தர் உன்னை இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து செயல்படு. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஒரு நாள் அப்படி பார்க்காத. உன்னுடைய ஸ்தானத்தில் அல்ல இன்னொருவரை தூக்கி வைத்திருப்பது. அதே போல இன்னொருவருடைய ஸ்தானத்தில் உன்னை தூக்கி வைக்க மாட்டார். உனக்கென்று தேவன் நிர்ணயித்தது திட்டத்தை செய்யணும். மோசைக்கு தான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? மோசே, உன்னை கொண்டு நான் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு வருவேன். அப்படி செய்தாரா? செய்யல. இது திட்டம் பெருசு. ஆனா மோசைக்கு கொஞ்சம் தூரம் தான் ஓட விட்டார். விட்டுட்டு மோசைகிட்ட சொல்ற, மோசே நீ வா. வந்துட்டு ஜனங்களை பாதியில விட்டாரா? இல்ல, அந்த ஸ்தானத்துல யோசுவாவை நிறுத்திட்டார். யோசுவா கொண்டு போறார். அதன் அர்த்தம் என்ன? யோசுவாவை விட மோசையை விட யோசுவா ரொம்ப டாப்னாலே இல்ல. தேவ திட்டம் என்பது அவருடைய பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல் முடிவு வரை இருக்கிறது. இதே போலதான் நம்மை குறித்து 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார் என்றால் நம்முடைய 1000வது தலைமுறை அவர் பார்க்கிறார். நம்ம எத்தனை தலைமுறைங்க பார்ப்போம்?
என்னுடைய 1000வது தலைமுறை எப்படி இருக்கும்னு அவர் பார்க்கிறார். நம்ம அவருடைய மகத்துவத்தை வர்ணிச்சுட்டே இருக்கலாம். அப்படி 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்வேன். என்னுடைய 1000வது தலைமுறை அது பையனா பொண்ணா தெரியாது. அப்ப அவன் லைஃபை பார்க்கிறார், அல்லது அவன் லைஃபை பார்த்துட்டு அவனுக்கு இவ்வளவு இரக்கம் செய்யணும் பார்க்கிறார். அதே போலதான் அவர் திட்டம் வைப்பது. அதாவது நம்ம இருக்கிற சூழ்நிலை தாங்க பல நேரத்தில் நம்மளை சுருக்குது. பட் நம்மேல் வைக்கப்பட்ட தேவ திட்டம் பெருசு. நீ என்னுடைய பிறப்பு சாதாரணமா இருந்தாலும் எனக்காய் பிறப்பிக்கப்பட்ட தேவ திட்டம் பெருசு. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்பது யாக்கோபின் வாழ்க்கையை வைத்து எழுதினதல்ல. யாக்கோபு வெளிப்படும் முன்னமே எழுதப்பட்டது. அந்த திட்டத்தை என் தகப்பன் மேல் வைக்கப்பட்ட தேவ திட்டத்தின் தொடர்ச்சியாக தான் என்னை தேவன் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சாலமோன் அதை செய்ய ஆரம்பிக்கிறான். தேவன் கொடுத்த ஞானத்தை அதற்காய் பயன்படுத்தினான். தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை அதற்காய் பயன்படுத்தினான். தேவன் கொடுத்த அனுகூலத்தை அதற்காய் பயன்படுத்தினான். தாவீதுக்கு ஆசை இருந்தும் செய்ய முடியல. ஏன்னா யுத்தம் தான், பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள். எங்க அப்பா ஊழிய பாதையில சந்தித்த நெருக்கங்கள் வேற, பிரச்சனைகள் வேற. அருமையான பாஸ்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட அவங்க சந்தித்த பிரச்சனை வேற, அவங்க சந்தித்த நெருக்கம் வேற. எத்தனை முறை எங்க வீட்டில் அடுப்பு எரியாம இருந்திருக்கு தெரியுமா? ஏன்? ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டதுனாலயா? இல்லை, ஒருவேளை சாப்பிட்டது கூட ஆகாரம். இன்னைக்கு அப்படி எங்களை நடத்தல. போன முறை இங்கே வரும்போது தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சாப்பாட்டுக்கு குறை, இன்னைக்கு நாங்கள் ஒருத்தரை பார்த்து சாப்பாட்டை குறை. எங்கப்பா ஜுப்பா வேஷ்டி போடுவாங்க, ஒரே ட்ரெஸ்ஸு. காலையில் போயிட்டு வருவாங்க, ஈவினிங் எங்கள் அம்மாட்ட கழட்டி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா அதை அழகாக நீட்டாக துவைச்சி நல்லா வெளுத்து அடுத்த நாள் கொடுப்பாங்க. அப்போ போட்டு போவாங்க. அந்த தெருவில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவருக்கு என்ன டெய்லி புது ட்ரெஸ். எங்கள் அப்பா சாப்பாடு இல்லாமல் கேஸில் எங்கள் அப்பாவுக்கு வயிறு வந்து வீங்கிட்டு நடந்து போகும்போது, அவருக்கு வயிறை பாரு. இந்த கஷ்டத்தின் பாதையில் எங்களை நடத்தல. ஏன் தெரியுமா? இளைஞனானேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் நான் காணவில்லை. ஆபிரகாமை நடக்க விட்டார். நட நட, ஆண்டவர் இருக்கிறேன், நட. நடக்க விட்டு சொன்னார், கால் மிதிக்கிற இடத்த நான் தருவேன். ஈசாக்கிட்ட சொன்னார், நீ எங்கேயும் போகாம இரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அவர் அவன் நடத்தி ஆசீர்வதித்தார். ஈசாக்கை உட்கார வச்சு ஆசீர்வதித்தார். யாக்கோபிட்ட சொன்னார், நீ படுத்திருக்கிற இடத்தை நான் உனக்கு தருவேன். தலைமுறைகளின் தேவன் அவர். அதுக்காக யாக்கோபே நீ வாழ்க்கை ஃபுல்லா படுத்திருக்கணும் இல்லை, உன் தகப்பன் மேல் வைத்த திட்டம் இருக்கிறது. இவர்கள் எல்லாரும், எபிரேயர் 11 அப்படிதான் இருக்கு. ஆபிரகாம் எதை நோக்கி இருந்தானோ அதை தான் ஈசாக்கு நோக்கி இருக்கிறான், அதை தான் யாக்கோபு நோக்கி இருக்கிறான். ஆபிரகாம் மகிமையையும் ஈசாக்கு மண்ணையும் நோக்கி இருக்கவில்லை. அப்படி இருந்திருக்குமானால் அந்த தீபம் ஈசாக்கோடு அணைந்திருக்கும். ஒன்று நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை நிச்சயமா நடக்க தான் போகுது. ஆனா ஒரு காரியத்தில் உறுதியா இருக்கணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி எப்படி எங்க அப்பா இந்த டார்ச்சை என் கையில கொடுத்தாங்களோ அதே போல இதை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் ஆண்டவரை நான் கண்ணை மூடணும். ஏன்னா அந்த திட்டம் பெரியது. தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த திட்டங்கள் பெரியது. தேவன் தந்த அனுகூலத்தை அனுபவிப்பதற்காக பயன்படுத்தாதே. தேவன் தந்த அனுகூலத்தை தேவ திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்து. உன்னை கொண்டு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யட்டும். நீ உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய். உன்னால செய்து முடிக்கல, ஐயோ ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பலவீனமா இருக்குது, என்னால முடியலை, அதை குறித்து கலங்காதே. அடுத்து ஒரு யோசுவாவை கர்த்தர் வைத்திருப்பார். திட்டத்தை செயல்படுத்தினான், சபை கட்டப்பட்டது. நாலாவதாக ஒழுங்குபடுத்துகிறான். 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 1-11 வசனங்களை பார்த்தால் தெரியும். அதில் 11வது வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமம் 5வது அதிகாரத்தின் 11வது வசனம்.
வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். நல்ல கவனிங்க. தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தையும், தேவன் கொடுத்த ஞானத்தையும், தேவன் கொடுத்த அனுகூலத்தையும் தேவ திட்டத்தை செயல்படுத்த பயன்படுத்தினான். தேவன் கொடுத்த பிரமாணத்தை சபையை ஒழுங்குபடுத்த பயன்படுத்தினான். இந்த ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் உண்டு. அது என்ன பிரமாணம்? எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது 43:12. இந்த ஆலயத்தினுடைய பிரமாணம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம், தேவன் கொடுக்கிற ஞானம், தேவன் கொடுக்கிற அனுகூலம், இதெல்லாம் திட்டத்தை செயல்படுத்த பயன்படுத்த வேண்டும். தேவன் கொடுத்த வேதம் பரிசுத்தமாக்க ஒழுங்குபடுத்த பயன்படுத்த வேண்டும். ஆமென். திட்டத்தை செயல்படுத்துவதோடு நிறுத்திவிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யம் தந்தா அது செய்யலாம், தராரு செய்யலாம், அதோட நாம் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. தேவன் பிரமாணத்தை தந்திருக்கிறார். பரிசுத்தம். பாருங்கள், ஏன் ஒழுங்குபடுத்துகிறான், ஏன் பரிசுத்தப்படுத்துகிறான்? ஏன்னா தகப்பன் வாழ்க்கையில நடந்த ஒரு மிஸ்டேக் தெரியுது. என்ன மிஸ்டேக்? பெலிஸ்தியர் பாளையத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டி முதல்ல எதுல கொண்டு வருவாங்க? ரதத்துல கொண்டு வருவாங்க. தேவ கோபம் வெளிப்பட்டது. எப்படியும் செய்யலாம், வசதி கேட்டால் போல், அப்படி அல்ல. தேவ கோபம் வெளிப்பட்டதும் தாவீது லேவியர்களை கூட்டு சொல்றான், நீங்க சுமந்துட்டு வரணும். இதை ஆண்டவர் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார், ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நம்ம நியாயமான முறையில் அதை செய்யல. ஆமென். பரலோகத்தில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி பூமியில ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும். அந்த ஆராதனை காரியங்கள் அப்படி இருக்க வேண்டும். தேவ சித்தம் மாத்திரமல்ல, தேவனுக்கு நாம் செலுத்துகிற ஆராதனை கூட பரலோக சாயலுக்கு நிழலா இருக்க வேண்டும். பரலோக சாயலுக்கு நிழல் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம். ஆண்டவர் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இது இருந்து அதை செய்யலாம், இங்க போய் இந்த ஃபேவர் கிடைச்சுன்னா இதை பண்ணலாம், அதோட நிறுத்திடக்கூடாது. செயல்படுத்துறதுல மட்டும் இல்ல, ஒழுங்குபடுத்துறதுல இருக்கணும். அதுக்கு தான் தேவ பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உவமை சொல்லும் போது 3 உவமை சொல்லுவார். 100ல் 1 காணாம போச்சு, 10ல் 1 காணாம போச்சு, 2ல் 1 போச்சு அப்படிம்பாரு. அந்த 10ல் 1 என்ன? வெள்ளி காசுல 1 தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போன வெள்ளி காசை எங்க தேடுறா? வீட்டுக்குள்ள தேடுறா. எப்படி தேடுறா? விளக்க கொளுத்தி தேடுறா. விளக்க கொளுத்தி என்ன செய்யறா? வீட்டை பெருக்குகிறாள், வீட்டை சுத்திகரிக்கிறாள், வீட்டை பெருக்குகிறாள். வீட்டை ஒழுங்குபடுத்தின போது நஷ்டப்பட்ட அந்த காணாமல் போன அந்த வெள்ளி காசு திரும்ப கிடைக்குது. அவருடைய கட்டளை, அவருடைய வேதம் தான் வெளிச்சம், இதுதான் விளக்கு. இதை நம்ம கொளுத்துறது இன்னொரு ஆள் வீட்டை பெருக்கிறதுக்கு இல்ல, நம்ம வீட்டை பெருக்கிறதுக்கு. நான் இந்த விளக்கை எடுத்து இன்னொரு ஆள் வீட்டில் இருக்கிற குறைய பார்ப்பதற்கல்ல, இந்த வீட்டை பெருக்கிறதுக்கு. எபிரேயர் 3ல் இருக்கிறது நாமே அவருடைய வீடு. இந்த வீட்டை நான் சரியா பெருக்கினா நஷ்டப்பட்ட வெள்ளி காசு கிடைக்கும், இழந்து போன ஆதி அனுபவம் கிடைக்கும், இழந்து போன ரட்சணியத்தின் சந்தோஷம் கிடைக்கும், இழந்து போன ஆதி அன்பு என்னில் வெளிப்படும். அது கிடைச்சது அவளுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவில். ஒழுங்குபடுத்தணும். இந்த பிரமாணத்தின்படி எப்படி ஆராதிக்கலாம், என்ன செய்யலாம் இல்ல. அவர் எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ அவருடைய பரிசுத்தத்திலும் எவ்வளவு வேணும் மாற்றம் இல்லை. ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் உண்டு, பரிசுத்தம். பரிசுத்தம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றல்ல, எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். தெசலோனிக்கேர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வெளிப்படும் போது நீங்க எப்படி இருக்கணுமா? பரிசுத்தவான்களா இருக்கணும் இல்ல, பிழையற்ற பரிசுத்தவான்களா இருக்கணுமா? சில விஷயத்துல நமக்கு திருப்தி வந்துடவே கூடாது. அதுல ஒரு விஷயம் தான் பரிசுத்தம். எனவே தான் வெளிப்படுத்தல் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் இன்னும் ஆண்டவரை நேசிக்கிறதுல திருப்தி வந்துடக்கூடாது, இன்னும் நான் நேசிக்கணும். ஆண்டவரை தேடுறதுல திருப்தி வந்துடக்கூடாது, இன்னும் நான் தேடணும். அதே போல பரிசுத்தத்துல திருப்தி வந்துடக்கூடாது. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நான் இப்போ என்னில் ஒரு பரிசுத்தம் வெளிப்படுகிறது, அதுல நான் திருப்தி அடைஞ்சிட்டேன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நான் இன்னொரு ஆள் கண்ணில் இருக்கிற குறைய பார்க்க ஆரம்பிச்சிருவேன். 5 அதிகாரம் வர ஏசாயா எல்லாருக்கும் ஐயோ போடுறார். வீடு மேல வீடு வாங்குறவனுக்கு ஐயோ, நிலத்துக்கு மேல நிலம் வாங்குறவனுக்கு ஐயோ. ஏசாயா ஒரு சர்ச் வச்சிருக்கிறான்னு வைங்களேன். அந்த சர்ச்சில் சாட்சி டைமில் ஒருத்தங்க வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு ஒரு வீடு இருந்துச்சு, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இன்னொரு வீட்டை தந்தார். நாம இருந்தால் ஹalleluya எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமோ. ஏசாயா மைக் எடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு ஐயோ. எல்லாருக்கும் ஐயோ போட்டுட்டு இருந்த ஏசாயா 6வது அதிகாரத்தில் தேவ சமூகத்தில் போய் அவருடைய மகத்துவத்தை, சேராபீன்கள் வெளிப்படுத்தின தேவ பரிசுத்தத்தை பார்த்து
ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். ஹல்லேலூயா. இது போதாது ஆண்டவரே, இன்னும் இரவு பகல் தேவ சமூகத்தில் இருந்து தேவனோடு முகமுகமாய் பேசின மோசே கேட்கிறான், ஆண்டவரே மகிமையை பார்க்கணும். இன்னும் இதுதான் மகிமை மோசேன்னு காட்டல. ஆண்டவர் சொன்னார், நீ நாளைக்கு காலையில் ஆயத்தமாயிட்டு வா. என்ன ஆண்டவர், 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண, இது ஆயத்தம் இல்லையா? இல்லை, காரணம் நீ மண்ணை பார்க்க கேட்கல, மகிமையை பார்க்க கேட்கிற. ஒழுங்குபடுத்தணும், வேதத்தை நேசிக்கணும், இதை வாசிக்கணும், இதை சுவாசிக்கணும். இது கண்ணாடி. டெய்லி காலையில் கண்ணாடி முன்னாடி எதுக்கு போய் நிற்கிறோம்? இன்னொருத்தங்களை பார்க்கறதுக்கா? இல்லை, நம்மளை பார்க்கறதுக்கு. நம்ம வீட்டில் ரூமில் சேரில் உட்காந்துருக்குறோம், பெல் அடிக்கிறாங்க, எடுத்ததும் எழும்பி போக மாட்டோம். எடுத்ததும் கண்ணாடி முன்னாடி போய் நம்ம சரியாக இருக்கிறோமான்னு பார்த்துட்டு தான். நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்க்காம இன்னொருத்தங்களை பார்க்கறதே கிடையாது. நம்மளை பார்க்காம இன்னொருத்தங்களை என்னைக்காவது பார்த்துருக்குறோமா? இல்லை. கண்ணாடி முன்னாடி நின்று நம்மை பார்த்து நம்மை சரி பண்ணின பிறகு இன்னொருத்தங்களை பார்க்க போகிறோம். பேதுரு, உன்னை குறித்த தேவ திட்டம் பெரிதுதான் பேதுரு, எல்லாம் ரைட்டு தான். ஆனா நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. இந்த வேதம் என்னும் கண்ணாடிக்கு முன்னாடி நாம நிக்கணும். கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது கண்ணாடி காண்பித்து கொடுக்கும், இன்னென்ன காரியம் சரி பண்ணணும்ப்பா, சரி பண்ணணும். அனுதினமும் நாம மாசத்துக்கு ஒருக்க கண்ணாடி பார்க்கறவங்க இருக்கிறோமா? மாசத்துக்கு ஒருக்க கண்ணாடி மாத்துறவங்க தான் இருப்போம். நான் 1ஆம் தேதி காலைல கண்ணாடி பார்ப்பேன், அதுக்கப்புறம் அடுத்த மாசம் 1ஆம் தேதி. அப்படியா? இல்லை, ஒவ்வொரு நாளும். இல்லை, சிலர் பேக்லயே வச்சிருப்பாங்க, சிலர் இன்னொருத்தங்க போட்டிருக்க கண்ணாடியில் தெரியுதான்னு கூட பார்ப்பாங்க. இப்படி இதை பார்க்கணுங்க, இதை பார்க்கணும். இதை ரொம்ப பார்த்ததுனால தான் தாவீது சொல்லுகிறான், ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாய் நீதிமான் அல்லாத இதனாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதே. இந்த வசனம் நம்மை சரி பண்ணும், நம்மை ஒழுங்குபடுத்தும். சாலமோன் ஒழுங்குபடுத்துகிறான். 5வது செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறைக்கு ஒன்று ஆயத்தப்படுத்தணும். 132வது சங்கீதம் அதனுடைய 11, 12 வசனங்களை வாசிங்கள். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 132, 11, 12. உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும். தாவீதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும். உன் குமாரர் என் உடன்படிக்கையையும். உன் குமாரர், அதாவது தாவீதே, நீ எனக்கு பிரியமா இருந்ததுனால நான் உன் பிள்ளையை தூக்கி வைக்கிறேன். இனி உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். அதாவது தாவீதின் நிமித்தம் சாலமோன் இருக்கிறான், ரைட்? இனி சாலமோன் நிமித்தம் அவன் பிள்ளை இருக்கணும். அதன் அர்த்தம் என்ன? நம்முடைய முற்பிதாக்கள் நிமித்தம் இன்னைக்கு நாம இந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம். இது வெறுமனே அனுபவித்து போவதற்கல்ல. இனி இந்த ஸ்தானத்தில் என் நிமித்தம் நாளைக்கு என் பிள்ளை இருக்கணும், என் பிள்ளை இருக்கணும். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. நமக்கு தெரியும், சாலமோன் எல்லாத்துலயும் ஆரம்பம், சாலமோனுக்கு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா முடிவு எப்படி ஆரம்பத்தில் தேவனை அதிகம் பிரியப்படுத்தினானோ அதற்கு நேர்மாற கடைசியில் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினான். அவன் ஒரு காரியத்தில் இருக்கிறான், ஏன் நாட்கள்ல சமாதானமா இருக்குமே அது போதும். எசேக்கியா ராஜாக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஏன் நாட்கள்ல சாலமோனே, உன்னது ஸ்தானத்தில் வைத்திருப்பது வாழ்ந்து அனுபவித்து போவதற்கல்ல, உன் கையில பிள்ளையை கொடுத்திருக்கிறார். உனக்கு அடுத்து ஒரு சந்ததி வரப்போகிறது. அவர்களுக்கு நீ ஆயத்தம் பண்ண வேண்டும். உன் தகப்பன் நிமித்தம் உனக்கு இந்த கிருபை கிடைத்தது போல, உனக்கு இந்த ஸ்தானம் கிடைத்தது போல, உன் நிமித்தம் உன் பிள்ளைக்கு கிடைக்கணும், உனக்கு அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கணும். சாலமோன் இந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டான். அடுத்து ரெகோபெயாம் எழும்பின போது ராஜ்யபாரம் உடைந்தது.
நான் இப்படி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எங்க அப்பா ஆரம்பித்தது என்கிட்ட முடியக்கூடாது, என்கிட்ட தொடரணும். உங்க அப்பா ஆரம்பித்தது உங்ககிட்ட முடியக்கூடாது. நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஃபைனல் இயர் போகிறேன். அப்போ உங்கள் ப்ரேயர் செல் நடக்கும். எவ்ரி டியூஸ்டே ப்ரேயர் செல் நடக்கும். தேர்ட் இயர்லாம் வரும்போது ப்ரேயர் செல் நடத்துறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நான் அப்போ ரொம்ப மினிஸ்ட்ரியே கிடையாது நமக்கு. அதுக்கப்புறம் தான் அங்கே ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, நான் ஃபைனல் இயர் போகும்போது சொன்னாங்க, இந்த ப்ரேயர் செல் யார் ஸ்டார்ட் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, யார்? உங்கள் அண்ணன் இங்கே படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணதுப்பா, இப்போ அது நடத்துறதுக்கே ஆள் இல்லைப்பார் அப்படின்னு. நான் ஃபைனல் இயர் முடியும் போது எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிட்டு, நான் இன்னும் 2 months படித்து முடிச்சுட்டு போக போகிறேன். எனக்கு முந்தின பேட்சில் இருக்கிறது வரைக்கும் நடத்திட்டு இருந்தாங்க, என் பேட்சில் நடத்துறதுக்கு யாரும் இல்லை, இது முடிய போகுதா? எங்கள் அண்ணனை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க ஆண்டவர், நான் இதை முடிச்சிடக்கூடாது, நான் இதை தொடரணும். கடைசியில் இருந்து ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆண்டவர் திருப்பி நடத்த வச்சாங்க. நடத்திட்டு அடுத்து நான் படித்து முடிக்கும்போது என் தம்பி அதே காலேஜில் படிக்க வரான், அவனை வச்சு ஆண்டவர் நடத்த கிருபை செஞ்சாங்க. நம்ம அப்பாக்களை வச்சு தேவன் ஆரம்பிச்சாங்க இந்த ஊழியத்தை. ஊழியத்தின் அளவு நம்ம மதிப்பிடவே கூடாது. அவர் வைத்திருக்கிறார். நமக்கு பிரபலமான எலியாவை மட்டும்தான் தெரியும், அவருக்கு எலியாவை மாதிரி 7000 பேரை தெரியும். பாகாலுக்கு முட்டு முடக்காத 7000 பேரை தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அப்பாக்கள்கிட்ட ஆரம்பித்த ஊழியத்தை நம்ம கிட்ட முடிச்சிடக்கூடாது. அடுத்த தலைமுறை அங்க நிக்கிறத பார்த்துட்டு தான் கண்ணை மூடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சாலமோன் இதுல கோட்டை விட்டுட்டான். அடுத்த தலைமுறை எழும்பிச்சு, நிக்க முடியல, உடைஞ்சிட்டு. எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு தம்பி தங்கச்சி, என்னோட பெரியவங்க இருக்கிறீங்க, ஒரு காரியத்தில் உறுதியா இருங்க. என் தகப்பனார் இடத்துல 2008 எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய மரண போராட்டம். செத்துட்டாங்கன்னு தான் நினச்சாங்க. நான் அப்போ தான் ஊழியத்துக்கு ஆரம்பம். ஆனாலும் இங்கேயும் அங்கேயுமா இருந்தேன். ஒரு மீட்டிங்கில் கீபோர்டு வாசிக்க போயிருக்கிறேன். ஒரு சண்டே ஈவினிங் நைட்டு மீட்டிங் முடித்து பார்க்குறேன், என் ஃபோனில் 50க்கு மேலே மிஸ்டு கால் கிடக்கு. அப்போது எனக்கு பயம் வந்துட்டு, ஏன்னா நிறைய நம்பர்ஸ்லேருந்து வந்துச்சு. திருப்பி கூப்பிட்டு கேட்டால், எங்கே இருக்கிறீங்க, சீக்கிரம் வாங்க, அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சிலேருந்து ஒரு பிரதர் சொன்னாங்க. 2008 அப்போது நேராக வாரம் வந்துட்டு வர வழியிலே நான் ஆண்டவர் கெஞ்சிறேன் ஆல்ரெடி. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு சின்ன ஒரு பலவீனம் வந்தாலே நான் ஆண்டவர்கிட்ட தீர்மானம் எடுப்பேன், ஆண்டவர் இனிமேல் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன். அன்றைக்கெல்லாம் அழுகை நெஞ்செல்லாம் அடைக்குது. நேரம் வாரேன், வீட்டு ஃப்ரெண்டு ஃபுல் ஆட்கள் நிற்கிறாங்க, நிறைய கார் நிற்குது. நான் நினச்சேன் போச்சு அப்படின்னு. நேராக உள்ளே போய் பார்க்குறேன், அப்பான்னு கூப்பிடுறேன். அப்பா அப்படி கண்ணை திறந்து இப்படி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. கையை இப்படி பிடிச்சிட்டு முத்தம் விட்டுட்டு எங்கள் சர்ச்சுக்கு மேலே ஓடினேன். விழுந்து கிடந்து அழுத நைட்டு. அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆண்டவரே, ஆண்டவர் இந்த தீபத்தை அன்னைக்கு அணைய விட்டுருப்பாருன்னா இன்னைக்கு இந்த ஜான்சாம் இல்லை. 8 வருஷம் எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்தாங்க. எதுக்கு தெரியுமா? என்ன நிறுத்துறதுக்கு. 2016 இதே போல ஒரு போராட்டம் வந்துச்சு. அதில் தான் எங்கள் அப்பா உயிர் போச்சு. ஆண்டவர் நம்பி இந்த குடும்பத்தில் உங்களை வச்சிருக்கிறாங்க. பல மரண கண்ணிக்கு உங்கள் தகப்பனை தப்புவித்தது, பாதுகாத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை அறிந்து கொள். இந்த தீபம் அணைவது அவருடைய சித்தம் அல்ல. நீ வரணும், நீ நிக்கணும். நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே, அதை நான் பார்த்துக்கிறேன். அதை சாலமோன் சின்ன பையங்க, அவர் பார்த்துக்கிட்டார். அவருக்கு தேவை நீ நிக்கணும். அவர் விரும்பின இடத்துல, அவர் வைத்த ஸ்தானத்துல நீ நின்னா, ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு எந்த ஸ்தானத்தாண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரோ அங்க நின்று பாருங்க. மீதி அவர் பார்த்து கொள்வார், மீதி அவர் பார்த்துப்பார். என் தகப்பன் பட்ட கஷ்டத்துல எங்க அப்பாலாம் தெரியும். அருமையான பிரதர் சாக் இருக்கிறாங்க, ஃபேமிலி இருக்கிறாங்க. எவ்வளோ தூரம் பஸ் நடந்திருப்பீங்கல்ல. ஒவ்வொரு இடத்துக்கு எங்கள் ஊரில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம் இருந்துச்சு. 2 weeks பேக்
அங்கே வந்து நான் ஊழியத்துக்கு போகிறேன். ஜாலியாக அப்படி ஈவினிங் சண்டே ஈவினிங் அப்படி ஃப்ரீயாக ஜாம் பண்ணிட்டு வேர்டை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறேன். அந்த தெருவுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் ஆண்டவர் என்னை உடைச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த தெருவில் உங்கள் அப்பா எவ்வளோ நடந்தாங்க தெரியுமா? எவ்வளோ நடந்தாங்க தெரியுமா? 20 கிலோமீட்டர் சைக்கிள் சவுட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நான் உன்னை காரில் வர வச்சிருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தந்தது சும்மா அனுபவிப்பதற்கல்ல, அடுத்த தலைமுறையை ஆயத்தப்படுத்தணும். நீ கண்ணு எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்றோங்கிறதுல இல்ல, கண்ணை மூடும்போது நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். இந்த டார்ச்சை வாங்குறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆமென். எங்க அப்பா இறந்தப்போ நான் அழுதேன். மலைகள் விலகினாலும் விலகிட்டு இருந்த மலை அழுது கண்ணை மூடல. 3 நாள் நான் கண்ணே மூடல, தூங்கவே இல்லை. அது ஒரு மாதிரி என்ன அப்படியே அப்நார்மல் ஆகிட்டு 3 நாள் தூங்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? எனக்கு கண்ணை மூடணும் அப்போ ஞாபகம், கண்ணே மூட மாட்டேன். அப்படி இருந்தேன். செகண்ட் டே தேர்ட் டேலாம் என்ன ஃபோர்ஸ் பண்ணி தூங்க வைக்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. எங்கள் அண்ணெல்லாம் அப்போ தான் சிங்கப்பூர்லேருந்து வராங்க, சத்தம் போடுறாங்க, ஏதா சாப்பிட்டுட்டு நில்லு, நீ தான் நிற்கணும் அப்படின்னாங்க. சாப்பிட்டு நில்லுனாங்க. முடியாது, முடியல. அந்த இடத்துல என்ன வச்சு பார்க்கவே முடியல. ஆனால் அவர் வச்சு பார்த்தார். ஆண்டவர் தயவினால உன்னை வைத்திருப்பது, இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்திருப்பதற்கு, இந்த விளக்கு அணையக்கூடாது என்பதற்காக இந்த குடும்பத்தில் உன்னை பிறக்க வச்சிருக்கிறார். நீ பல நேரத்தில் உங்க அப்பாவை அற்பமா பார்க்கிறியா? இருக்கும்போது அருமை தெரியாது. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் என்னெல்லாம் நினைச்சு அழுதுன்னு தெரியுமா? எங்க அப்பாவை நான் என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன்னு நினைச்சு அழுதேன். எங்க அப்பா சொல்லி நான் என்னெல்லாம் கேட்கலன்னு நினைச்சு அழுதேன். எங்க அப்பா சொன்னதை நினைச்சு நான் எதெல்லாம் அப்படி அசால்ட்டா விட்டு அதுல நினைச்சு நான் அழுதேன். ஆமென். தேவன் கிருபையாய் வைத்திருக்கிறார் இந்த ஸ்தானத்துல. அனுபவித்து விடுவதற்கல்ல, அடுத்த தலைமுறைக்கு இந்த டார்ச்சை கொண்டு கொடுக்கணும். நம்பி தந்திருக்கிறார், உண்மையுள்ளவன் என்று எண்ணி தந்திருக்கிறார். பயபக்தியோடு இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க சொன்னதை நான் செய்து முடிக்கணும். எனக்கு அந்த கிருபை வேணும், எனக்கு அந்த ஞானம் வேணும், எனக்கு அந்த உணர்வு வேணும். என்னால இந்த தீபம் அணைஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, என்னால இந்த தீபம் அணைஞ்சிடக்கூடாதப்பா. எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் 1000 திட்டங்களை நான் உள்ள சுமந்துட்டு வந்தேன்ப்பா, அதெல்லாம் உடைக்கிறேன். எங்க அப்பா மேல நீங்க ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? 1000 தலைமுறைக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? அதுல என்னை இணைத்து செயல்பட நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல அப்படியே கொஞ்சம் எழுப்பி நிற்பீங்களா? என்மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே, என் மேல் நீர் எல்லாரும் கண்களை மூடி. கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஓ அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவாய் பெற்றே தகப்பனே நன்றி. அப்பா, தயவாய் பெற்றே தகப்பனே, என் மேல் நீர் வைத்த, என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த குடும்பத்துல பிறந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இம்மட்டும் உங்க தகப்பனாருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் மேல் நீர் வைத்த, என் மேல் ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் மேல்
நன்றி அப்பா, நன்றி அப்பா. மட்டும் என்னை ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஆமென். அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவாய் பெற்றே தகப்பனே நன்றி. தயவாய் பெற்றே தகப்பனே. ஒரு 2 நிமிஷம் நீங்க அப்படியே கண்களை மூடி உங்க குடும்பத்தை நீங்க இப்ப உங்க நினைவுல கொண்டு வாங்க. உங்களுக்கு தேவன் தந்த ஊழியம், உங்கள் பெற்றோருக்கு அவங்களை கொண்டு தேவன் துவங்கின அந்த ஊழியம், பல நேரத்துல நம்ம நீங்களாம் என்ன ஊழியம் பண்றீங்க சொல்லியிருப்போம். ஏன் அப்படி சொல்லணும் தெரியுமா? கம்பேர் பண்ணதுனால. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறாருங்க. முந்தினவன் பேதுரு என்று அழைக்கப்பட்டாலும் பேதுருவை கொண்டு வந்தது அந்திரேயா. புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேல புஸ்தகங்களை எழுதினது பவுல், ஆனாலும் பவுலை கிருபைக்குள்ள நடத்தினது அனனியா. அனனியா ஃபேமஸ் கிடையாது, ஆனா கர்த்தர் என்ன நோக்கத்துக்காய் வைத்தாரோ அதை செய்தார். அதே போலதான் இந்த குடும்பத்தில் தேவன் உங்களை பிறக்க வைத்திருப்பதுக்கு ஒரு நோக்கம். நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன் அப்படின்னு நீங்க பல முறை முறுமுறுத்து இருக்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்து ஒவ்வொரு காரியத்தை பேசும் போதும் நான் என் ஆவியில நல்லா உணர்ந்தேன், கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு இடைபெற விரும்புகிறார். நான் இந்த செய்திக்கு முன்பதாக ஜெபித்தது, ஆண்டவரே யார் யார் இதை கேட்கணுமோ அவங்கள நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. அது ஒரு ஆளா இருந்தாலும் சரி, 10 பேரா இருந்தாலும் சரி. எஸ், நீங்க தந்த இந்த வார்த்தை யார் யார் கேட்கணுமோ அவங்கள கொண்டு வாங்க. தேங்க்யூ. என்ன கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், எஸ், இந்த சத்தம் உங்க காதுல நீங்க கேட்கணும், உங்களுக்குள்ள இது விழணும். சும்மா இல்லை, இந்த தீபத்தை எரிய வைத்தது. எஸ், தாவீதுக்கு விளக்கை கட்டளையிட்டது சும்மா இல்ல. சாலமோனே, உன் மேல வச்ச தயவு, உன் மேல வச்ச கிருபை சும்மா வாழ்ந்துட்டு போவதுக்கு இல்லை. சரி, அப்பா கட்டின ஊழியம் ஏதோ செஞ்சுட்டு போ, இல்லை, உங்க அப்பாக்கு வெளிப்படுத்தி உங்க அப்பா செய்யாததை நீ செய்யணும். எஸ், நீ செய்யாததை உனக்கு அடுத்த சந்ததி செய்யணும். ஆண்டவரே, இந்த ஓட்டத்துல நானும் இணைந்து ஓட தொடர விரும்புகிறேன்ப்பா. என்னால இந்த தீபம் அணைஞ்சிடக்கூடாதுப்பா. அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததி, அடுத்த யோசுவா எழும்பி இந்த ஊழியத்தை தொடருவதை நான் என் கண்ணால பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா, அதோனியாக்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதப்பா. ராஜ்யம் கைவிட்டு போய்விடக் கூடாதப்பா. தேவனே, கிருபையா இறங்கணும் சொல்றவங்க 2 கைகளை விரித்து உயர்த்தி ஏசப்பான்னு சத்தமா கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசப்பா, இந்த தீபம் அணையாமல் காத்துக் கொள்வீராக. ஷபலரகமதரே, நான் தெரிந்து கொண்ட பாதை வேண்டாம், நீர் நியமித்த பாதை போதும் ஆண்டவரே. உடரமா சந்தரே, ஜீசஸ், உடரபலரதரே, ரிமலரியாதரே, உடரலரசரே, வாஷேகமதரோ, உடலரதரமா சந்தரே. புதிய கிருபைகள் உடமா சந்தரே உடைய பிள்ளைங்க மேல, உடைய பிள்ளைங்க மேல ஊற்றப்படுகிறது, 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 ஊற்றப்படுகிறது. சூறை செடி கீழே படுத்திருந்த எலியாவை தட்டி எழுப்பி ஓட விட்ட அபிஷேகம், தட்டி எழுப்பி ஓட வைத்த கரம், உடா கரமா சந்தரே, ரிமலரியா சனரே. ஹalleluya. தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா எங்கள்
சகரமா சகரலரியாதரே பிதாக்கள் ரிவலரந்தரமா சகரலரியாதரோ பரிசுத்த ஹalleluya தலைமுறை தலைமுறையா தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரே முற்பிதாக்கள் ஆராதித்தோமே முழு பலத்தோடு கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையை பேசி எலியாவை தட்டி எழுப்பி நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று ஓட வைத்தவர் இதோ உனக்கு நியமித்த ஓட்டத்திலே உன்னை தொடர்ந்து ஓட பண்ண வேண்டிய பலத்தையும் கிருபையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் உனக்கு தருகிறார் உனக்கு தருகிறார் உனக்கு தருகிறார் நீ வாழ்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு உன்னை இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு உன்னை இந்த ஊழியத்தில் இணைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஹalleluya ஆமென் தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா பிதாக்கள் ஆராதித்த பிதாக்கள் ஆராதித்த